இங்க 2 போலீஸ் ஆபீசர் நைட் பேட்ரோலிங்ல இருக்கிறப்ப ஒரு பொண்ணு காணாம போயிட்டதா கம்ப்ளைண்ட் வருது. இப்ப அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் விசாரிச்சா அந்த பொண்ணு திரும்பி வந்துட்டதா அந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணை பார்க்கணும்னு சொல்லி அந்த பொண்ணை வெளியில கூப்பிட சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணோட அம்மாவோ பொண்ணை எல்லாம் காட்ட முடியாதுன்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்களை மிரட்டி அனுப்பிடுறாங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணு திரும்பி வந்திருக்க மாட்டா. கீழ்ஜாதியை சேர்ந்த ஒரு பையனை இழுத்துட்டு ஓடி இருப்பா. ஆனா அந்த பொண்ணோட அப்பா பயந்துகிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. இப்ப அந்த பொண்ணை தேடி போறப்ப அந்த பொண்ணோட அண்ணன் இந்த போலீஸ் கண்ணுல மாட்டிடுறான். போலீஸ் கேட்டதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்ததாவும் மெயின் ரோடுக்கு போக வழி தெரியலன்னு சொல்றான். இந்த போலீஸ்காரங்க கூட்டிட்டு போய் அவங்க மெயின் ரோட்ல விட்டுட்டு இவங்க போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு பொண்ணு கிராஸ் ஆன மாதிரி தெரிய வருது. உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த இடத்த செக் பண்ணி பாக்குறப்ப அங்க ஒரு பழைய வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த ஓடி போன பொண்ணு அவ லவர் கூட இருக்கா. இப்ப 2 பேரையும் கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தங்க வைக்கிறாங்க. அதே நேரம் அந்த பொண்ணோட அண்ணன் இவ வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு அவனை தப்பா தூக்கிட்டு போயிடுறான். இப்போ இது தெரிஞ்ச போலீஸோ அவனுக்கு போன் பண்ணி உன்னோட தங்கச்சி இங்கதான் இருக்கா, நேரா வா பேசிக்கலாம்னு சொல்றாரு. இப்ப இந்த போலீஸோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால அந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஸ்டேஷனை விட்டு 2 போலீஸும் கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பொண்ணை பார்க்கணும்னு சொல்றப்ப இந்த போலீஸ்காரர் கோர்ட்ல ஆஜர் பண்றேன் அங்க போய் பாத்துக்கங்கன்னு சொல்றாரு. அதே நேரம் இந்த பொண்ணோட அண்ணன் கடத்திட்டு போனவன் அடிச்சதுல இறந்து போயிடுறான். இப்ப அவங்களை காப்பாத்துறதுக்காக உயர் அதிகாரி இந்த 2 போலீஸ் மேலையும் பழிய போட பாக்குறாரு. அதுக்கு ஆதாரமா இந்த போலீஸ் அவங்களுக்கு வழிகாட்டின சிசிடிவி ஃபுட்டேஜையும் இந்த போலீஸ் அவங்க கூட பேசின வாய்ஸ் ரெக்கார்டையும் லீக் பண்ணிடுறாங்க. அதனால இந்த 2 போலீஸையும் அரெஸ்ட் பண்ண உத்தரவிட்டுறாங்க. தன்னோட குழந்தை உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்க போலீஸ அங்கேயே போய் அரெஸ்ட் பண்றாங்க. இன்னொரு போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி மனநலம் சரியில்லாத தன்னோட மனைவிய கொண்டு போய் ஒரு இடத்துல பாதுகாப்பா விட்டுடுறாரு. போலீஸ் பண்ண சூழ்ச்சியில ஒரு போலீஸ்காரன் அவனுக்கு தெரியாமலேயே அவன் ஒத்துக்கிட்டதா சொல்லி கையெழுத்து வாங்கிடுறாங்க. இந்த விஷயம் தெரிய வரவும் அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு அவன் தப்பிச்சு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான்.